வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் தினம் 5 ஜிஎஸ் கேள்விகள் அப்படின்னு ஒரு சீரியஸ் ஸ்டார்ட் பண்ணி தினம் 5 ஜிஎஸ் கேள்விகளை பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற 5 கேள்விகள் ஓகேங்களா, லாஸ்ட் குரூப் 4ல் கேட்கப்பட்ட 5 கேள்விகளை பார்க்க போகிறோம் எக்ஸ்பிளனேஷனோட. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். ஹூ இஸ் த சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி ஆஃப் முனிசிபல் கார்ப்பரேஷன்? நகராட்சி நிர்வாகத்தின் முதன்மை நிர்வாக அலுவலர் யார்? ஓகேங்களா, இதுக்கான ஆன்சர் போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்டேட்டில் ஓகேங்களா இருக்கிறது என்னென்ன சொல்லுவோம், மாநகராட்சி. ஓகேங்களா, மாநகராட்சின்னு ஒன்று இருக்குது, அடுத்ததாக நகராட்சி இருக்குது. ஓகேங்களா, அடுத்ததாக பேரூராட்சி இருக்குது. ஓகேங்களா, டவுன், இதெல்லாம் ஓரளவுக்கு டவுன் சிட்டிஸ். ஓகேங்களா, இதில் மாநகராட்சிக்கு யார் தலைமை தாங்குவாங்கன்னு பார்த்தோன்னா மேயர். ஓகேங்களா, மாநகராட்சிக்கு மேயர் இருப்பாங்க. கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, நகராட்சி நிர்வாகத்தோட முதன்மை நிர்வாக அலுவலர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. மாநகராட்சினா மேயர், நகராட்சினா நகராட்சி ஆணையர். ஓகேங்களா, முனிசிபல் கமிஷனர். ஓகேங்களா, மாநகராட்சி கேட்டால் மேயர் ஆன்சர். ஓகேங்களா, இவங்க கொஸ்டினில் நகராட்சி நிர்வாகம் ஓகேங்களா அதோட முதன்மை நிர்வாக அலுவலர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் நகராட்சி ஆணையர். ஓகேங்களா, முனிசிபல் கமிஷனர். ஓகேங்களா, அடுத்ததா ஒன் ஆஃப் ஹிஸ்ட்ரிஸ் கிரேட் ஒரேஷன் ஐ ஹாவ் அ ட்ரீம் வாஸ் கிவன் பை. வரலாற்றில் சிறந்த சொற்பொழிவுகளில் ஒன்றான எனக்கு ஒரு கனவு இருக்கிறது என்று கூறியது யார்? ஓகேங்களா, இது நிறைய பேர் என்ன நினைப்போம், புத்தகத்திலே இல்லை வெளியிலேருந்து கேட்கப்பட்ட கொஷின் அப்படின்னு நினைப்போம். ஆனால் 11th சிறப்பு தமிழ் புத்தகத்தில் இந்த ஒரு டேட்டா இருக்கும். ஓகேங்களா, இது யார் சொன்னாங்க அப்படின்ற டேட்டாஸ் ஒரு பாக்ஸ் போட்டே கொடுத்துருப்பாங்க 11th சிறப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கிறது. ஜிஎஸ்ல கேள்வியாக வந்திருக்கு. ஓகேங்களா, எனக்கு ஒரு கனவு இருக்கிறது ஐ ஹாவ் அ ட்ரீம் வாஸ் கிவன் பை யாருன்னு பார்த்தோன்னா மார்ட்டின் லூதர் கிங். ஓகேங்களா, இவர் நிறவெறிக்கு எதிராக 1963 ஓகேங்களா கருப்பினத்தவரும் அதிகாரத்தில் பங்கு கொள்ளணும். ஓகேங்களா, அந்த மேற்கத்திய நாடுகள்லாம் பார்த்தோன்னா பிளாக் ஒயிட்ஸ். ஓகேங்களா, இவங்க 2 பேருக்கு இடையில் நிறைய முரண்பாடுகள் இருக்கும். இந்த நிறவெறிக்கு எதிராக போராடியவரில் முக்கியமாக பார்க்கப்படுற மார்ட்டின் லூதர் கிங் தான் இந்த ஒரு வாசகத்தை சொல்லியிருப்பார். எனக்கு ஒரு கனவு இருக்கிறது. நம்ம எப்படி விவேகானந்தரோட சொற்பொழிவில் சிகாகோ மாநாட்டில் நடந்த ஒரு சொற்பொழிவை சொல்லுவோம், அதே மாதிரி மார்ட்டின் லூதர் கிங்கோட சிறந்த சொற்பொழிவு எதுன்னு பார்த்தோன்னா எனக்கு ஒரு கனவு இருக்கிறது. 11th சிறப்பு தமிழ் புத்தகத்தில் ஒரு பாக்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இந்த டேட்டா ரொம்ப புகழ்பெற்ற ஒரு வாசகம். எனக்கு ஒரு கனவு இருக்கிறது ஐ ஹாவ் ஏ ட்ரீம் வாஸ் கிவன் பை யார்னா மார்ட்டின் லூதர் கிங். ஓகேங்களா, அடுத்ததா ஒரு சயின்ஸ் கொஸ்டின். த ஆசிட் ப்ரெசன்ட் இன் கிரேப்ஸ் அண்ட் டொமேட்டோ ஆர். ஓகேங்களா, கிரேப்பில் என்ன ஆசிட் இருக்குதுன்னு பார்த்தோன்னா டார்டாரிக் ஆசிட், டொமேட்டோவில் ஆக்சாலிக் ஆசிட். ஓகேங்களா, மேலிக் ஆசிட் எதில் இருக்கும், ஆப்பிளில் இருக்கும். ஓகேங்களா, மேலிக் ஆசிட் ஆப்பிள். ஓகேங்களா, சிட்ரிக் ஆசிட் இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் லெமன் இந்த மாதிரி பொருட்களில் எது இருக்குன்னா சிட்ரிக் ஆசிட் இருக்கும். அசிட்டிக் ஆசிட் வினிகரில் அசிட்டிக் ஆசிட் இருக்கும். ஓகேங்களா, லாக்டிக் ஆசிட் வந்து எதில் இருக்குன்னு பார்த்தோன்னா தயிர். ஓகேங்களா, கேர்டில் லாக்டிக் ஆசிட். ஓகேங்களா, அடுத்ததாக டார்டாரிக் ஆசிட் தான் எதில் பார்த்தோம், கிரேப்பில் இருக்குன்னு பார்த்தோம். அதே மாதிரி டொமேட்டோவில் ஆக்சாலிக் ஆசிட். அஸ்கார்பிக் ஆசிட். ஓகேங்களா, அஸ்கார்பிக் ஆசிட் எதில் இருக்குன்னு பார்த்தோன்னா ஆரஞ்சு பழத்தில் இருக்கும். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க, அஸ்கார்பிக் ஆசிட் ஆரஞ்சு பழத்தில் இருக்கும். டேனிக் ஆசிட் எதில் இருக்குன்னா டீயில் இருக்கும், தேநீரில். ஓகேங்களா, திராட்சை மற்றும் தக்காளியில் உள்ள அமிலங்கள் எதுன்னு பார்த்தோன்னா டார்டாரிக் அமிலம் மற்றும் ஆக்சாலிக் அமிலம். ஓகேங்களா, மேலிக் அமிலம் ஆப்பிளில் இருக்கும், சிட்ரிக் வந்து லெமனில் இருக்கும். ஓகேங்களா, அசிட்டிக் அமிலம் வந்து வினிகரில் இருக்கும், லாக்டிக் வந்து தயிரில் இருக்கும், அஸ்கார்பிக் அமிலம் ஓகேங்களா ஆரஞ்சு பழத்தில் இருக்கும், டானிக் வந்து டீயில் தேநீரில் இருக்கும். ஓகேங்களா, அடுத்த கேள்வி. மேட்ச் த ஃபாலோயிங். ஓகேங்களா, செரப்ரல் கார்டெக்ஸ் தமிழில் பெருமூளை புரணி. ஓகேங்களா, செரப்ரல் கார்டெக்ஸ்னால் பெருமூளை புரணி. ஓகேங்களா, இதுக்கான ஆன்சர் என்ன பார்த்தோன்னா இந்த செரப்ரல் கார்டெக்ஸோட வேலை என்னன்னு பார்த்தோன்னா சென்சரி பெர்செப்ஷன், தமிழில் உணர்வுகளை பெறுதல். ஓகேங்களா, அப்போது ஃபஸ்ட்டுக்கு 2. ஓகேங்களா, அடுத்ததாக பாருங்கள் ஹைப்போதேலமஸ். ஹைப்போதேலமஸ் இதோட வேலை என்னன்னு பார்த்தோன்னா உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்துதல். ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹைப்போதேலமஸோட வேலை உடல் வெப்பநிலையை கட்டுப்படுத்துதல், டெம்பரேச்சர் கண்ட்ரோல். ஓகேங்களா, அப்போது ஃபஸ்ட்டுக்கு 2, செகண்டுக்கு 1. ஓகேங்களா, அடுத்ததாக பாருங்கள் செரப்ளம். ஓகேங்களா, சிறுமூளையோட வேலை என்னென்னா உடல் சமநிலை. ஓகேங்களா, உடல் சமநிலை, மெயின்டெனன்ஸ் ஆஃப் போஸ்டர் அண்ட் பேலன்ஸ். ஓகேங்களா, 4, 3வது 4. ஓகேங்களா, அடுத்ததாக பான்ஸ். ஓகேங்களா, தமிழில் பான்ஸ். ஓகேங்களா,
இதுக்கோட வேலை என்னன்னு பார்த்தோன்னா ரோல் இன் ஸ்லீப் அவேக் சைக்கிள், ஓகேங்களா, உறக்க விழிப்பு சுழற்சி, ஓகேங்களா. இதுக்கு பான்ஸ், ஓகேங்களா. அப்போ ஆன்சர் 2143. அப்போ ஆப்ஷனில் எங்கே இருக்குது பாருங்கள், 2143 ஆப்ஷன் டி, ஓகேங்களா. அடுத்ததாக பாருங்கள், மேட்ச் த ஃபாலோயிங், ஓகேங்களா. இதில் கேனிமேட், டைட்டன், நெப்டியூன், ட்ரைட்டன் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எங்கேயோ படித்த மாதிரி இருக்கும். எல்லாம் புத்தகத்தில் இருக்கிற டேட்டா தான், ஓகேங்களா. குரூப் 4 பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் புத்தகத்தில் இருக்கிற டேட்டா தான் கேள்வியாக வரும். அதுவும் புத்தகத்தில் இருக்கிற டேட்டா தான். கேனிமேட், ஓகேங்களா, தமிழில் கேனிமீட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கேனிமீட் என்னன்னு பார்த்தோன்னா சூரிய மண்டலத்தில் மிகப்பெரிய நிலவு. இந்த கேனிமேட் வந்து ஜூபிட்டர் இருக்குங்களா, அதாவது தமிழில் வியாழன், ஓகேங்களா. வியாழனில் இருக்கிற மிகப்பெரிய நிலவு தான் இந்த கேனிமேட், ஓகேங்களா. வியாழன் கோளில் நிறைய நிலவு இருக்குது. அதில் மிகப்பெரிய நிலவு சொல்லப்போனால் இந்த சோலார் சிஸ்டத்திலே சூரிய குடும்பத்திலே மிகப்பெரிய நிலவு எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா ஜூபிட்டர், அதாவது வியாழனில் இருக்கிற கேனிமேட், ஓகேங்களா. அப்போது இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோன்னா கேனிமேட்னா லார்ஜஸ்ட் மூன் ஆஃப் அவர் சோலார் சிஸ்டம். சூரிய மண்டலத்திலே மிகப்பெரிய நிலவு எங்கே இருக்குன்னா இந்த கேனிமேட், ஓகேங்களா. ஜூபிட்டர், ஓகேங்களா, ஜூபிட்டரோட நிலவு, வியாழனோட நிலவு, ஓகேங்களா. அடுத்ததாக டைட்டன். டைட்டன் வந்து சனிக்கோளோட நிலவு. டைட்டன் பார்த்தோன்னா சனிக்கோளோட நிலவு. இது பார்த்தோன்னா சூரிய மண்டலத்தில் மேகங்களுடன் கூடிய நிலவு, ஓகேங்களா. இந்த டைட்டன், ஓகேங்களா, கேனிமேட் என்பது வியாழன் கோளோட நிலவு, ஓகேங்களா. டைட்டன் என்பது சனிக்கோளோட நிலவு, ஓகேங்களா. இந்த டைட்டன் தான் ரெண்டாவது மிகப்பெரிய நிலவு சோலார் சிஸ்டத்தில், ஓகேங்களா. முதல் பெரிய நிலவு கேனிமேடு, ரெண்டாவது பெரிய நிலவு டைட்டன். இந்த டைட்டனில் பார்த்தோன்னா அட்மாஸ்பியரும் இருக்கும், ஓகேங்களா. வளிமண்டலமும் இருக்கும், மேகங்களுடன் கூடிய நிலவும் இருக்கும், ஓகேங்களா. அப்போது இதுக்கான ஆன்சர் 2க்கு 3, ஓகேங்களா. ஃபஸ்ட்டுக்கு 4, ரெண்டாவதுக்கு 3, ஓகேங்களா. டைட்டன் சூரிய மண்டலத்தில் மேகங்களுடன் கூடிய நிலவு. அப்போ டைட்டன் என்னென்னா மூன் வித் கிளவுட்ஸ் இன் அவர் சோலார் சிஸ்டம். கிளவுட்ஸ் மட்டும் இல்லை, அட்மாஸ்பியரும் இருக்கும், ஓகேங்களா. அடுத்ததான் நெப்டியூன், எல்லாருக்கும் தெரியும் நெப்டியூன் கோள், ஓகேங்களா. இது எப்படி இருக்குன்னா க்ரீனிஷ் ஸ்டார் லைக் அப்பீரன்ஸ், ஓகேங்களா. நெப்டியூன் என்பது பச்சை நிற விண்மீன் போன்ற தோற்றம். அப்போது 432 லாஸ்ட்டாக பாருங்கள் ட்ரைட்டன். இந்த ட்ரைட்டன் என்பது நெப்டியூனோட நிலவு, ஓகேங்களா. நெப்டியூனில் மொத்தம் 14 நிலவு இருக்கும், அதில் ஒரு நிலவு ட்ரைட்டன். நெப்டியூனில் 14 நிலவில் மிகப்பெரிய நிலவு எதுனாலும் ட்ரைட்டன் தான், ஓகேங்களா. மூவ்ஸ் இன் டைரக்ஷன் ஆப்போசிட் டைரக்ஷன் டு த ஸ்பின் ஆஃப் திஸ் பிளானட்ஸ், ஓகேங்களா. இந்த நெப்டியூன் பிளானட் சுற்றுற சுழற்சிக்கு ஆப்போசிட்டாக சுற்றுற, ஓகேங்களா, எதிர் திசையில் சுற்றுற ஒரு நிலவு தான் எதுன்னு பார்த்தோன்னா இந்த ட்ரைட்டன், ஓகேங்களா. நெப்டியூனோட ஒரு நிலவு தான் இந்த ட்ரைட்டன், ஓகேங்களா. நெப்டியூனில் மொத்தமாக 14 நிலவுகள் இருக்கிறத சொல்கிறாங்க. அந்த 14 நிலவில் மிகப்பெரிய நிலவு எதுனா இந்த ட்ரைட்டன், ஓகேங்களா. இந்த ட்ரைட்டன் மட்டும்தான் என்னென்னா இந்த கோளுக்கு ஆப்போசிட்டாக சுற்றும், ஓகேங்களா. இது ரைட் சைடு கிளாக் வைஸில் சுற்றுதுன்னா இந்த நிலவு ஆன்டி கிளாக் வைஸாக சுற்றும், ஓகேங்களா. ஆப்போசிட் டைரெக்ஷனில் சுற்றும். அதன் கோளின் சுழற்சிக்கு எதிர் திசையில் சுற்றும், ஓகேங்களா. நெப்டியூனோட நிலவு தான் இந்த ட்ரைட்டன். அப்போ 4321 ஆப்ஷன் ஏ, ஓகேங்களா. ஆப்ஷன் ஏ 4321, ஓகேங்களா. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு இதே மாதிரியே 5 கேள்விகளை சந்திப்போம். நன்றி.